ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸோட கோயம்புத்தூர் போயிருந்தேன். போன இடத்துல பசிக்குதேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அங்கே ஒரு க்யூ. பட் அந்த இடத்துல தான் அந்த ரெஸ்டாரண்ட்டோட லோகோவை நோட் பண்ணேன். பார்த்த உடனே டிசைன் பண்ணணும்னு தோணுச்சு. அங்கேருந்து சென்னை வந்த பிறகு டிசைனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெஸ்டாரண்ட் நேம் என்னென்னா வளர்மதி ரெஸ்டாரண்ட். அவங்க ஒரு லெட்டர் மார்க் ஸ்டைலில் லோகோ பண்ணியிருந்தாங்க. சேம் நாமளும் ஒரு லெட்டர் மார்க் ஸ்டைலில் தான் லோகோ பண்ண போகிறோம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இப்போது டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னடா ஸ்ட்ரெயிட்டாக டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு யோசிக்கிறீங்களா? ஸ்கெட்சை நான் ஃபைனலாக காமிக்கிறேன். ஸ்கெட்சில் இருந்து இந்த டிசைன் எவ்வளோ டிஃபர் ஆகிருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். பென்டூலை வச்சு பண்ண ஸ்கெட்ச் மேலே நான் ட்ரா பண்ணிட்ட பிறகு ஃபில்லும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் க்ரியேட்டிவாக எனக்கு டிசைனை பற்றி விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக கலர்ஸ் அண்ட் டைப்போகிராஃபி ஆட் பண்ண பிறகு லோகோ இப்படி தான் இருந்துச்சு. உங்ககிட்ட காமிக்கணுன்றதுக்காக ஒரு மாக்கப்பும் வச்சாச்சு. ஸ்கெட்சிங் ப்ராசஸ்லேருந்து லோகோ எப்படி டிஃபர் ஆகிருக்கு அண்ட் லோகோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை